அப்பா என்னப்பா நடக்குதுங்க? யார் இவங்க? எதுக்கு இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா குடும்பத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்கப்பா, யாருப்பா இவங்க? அப்பா சொல்லுங்கப்பா, உங்களை தான் கேட்கிறேன். தம்பி வேளா, இவங்க தான் ஜானகி அம்மா. நீ உயிரா நினைக்கிறியே ரத்னவேலு ஐயா, அவரோட மனைவி, வள்ளியோட அம்மா. நமக்கெல்லாம் தெய்வண்டா இவங்க. வள்ளி மேடத்தோட அம்மாவா? எங்கேயோ ஓடி போயிட்டீங்கன்னு. நானா ஓடல வேலு, அந்த வேதநாயகிதான் ஓட வச்சா. அவளோட பேராசைக்கு தடையா இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பத்தி இல்லாதது பொல்லாததுமா அவர்கிட்ட சொல்லி நம்ப வச்சு என் மேல அவருக்கு வெறுப்ப உண்டாக்கிட்டா. நான் அங்க இருந்தா என் பொண்ணையும் புருஷனையும் உயிரோட பார்க்க முடியாதுன்னு மிரட்டினா. அது பத்தாதுன்னு வெளியில தலை கட்ட முடியாத அளவுக்கு என் மேல கதை கட்டி விட்டுட்டா. எங்க நான் வெளியில வந்தா அவருக்கு கெட்ட பேர் ஆயிடுமோன்னு பயந்துதான் இத்தனை வருஷமா வெளியில தலை காட்டாம வாழ்ந்துட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடி ஏன் வள்ளிய பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம கொன்னுடுவேன்னு மிரட்டினாடா. என்னம்மா சொல்றீங்க? அந்த வேதநாயகி இவ்வளவு கொடூரமானவங்களா? அவரோட பதவி மேலையும் அந்த சொத்து மேலையும் வேதநாயகி தீராத ஆசை. எப்படியோ அந்த பதவியையும் அந்த சொத்தையும் அடைஞ்சிரணும்னு தான் இத்தனை வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப கூட வள்ளிய ரஞ்சித்து கூட நிச்சயம் பண்ணதும் அந்த சொத்துக்காக மட்டும்தான் இருக்கும். பாரு வேலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வள்ளியோட கழுத்துல நீதான் தாலி கட்டணும். வள்ளிய வேண்டான்னு சொன்னாலும் நீ அவ கழுத்துல தாலி கட்டணும். வள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. வேலா, என்ன நடந்தாலும் வள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்ணு. டேய் வேளா, சத்தியம் பண்ணுப்பா. உன்னை நம்புற வேலா, நீதான் உனக்கு துணையா இருக்கணும். எப்பா வேலு, நம்ம போனதையும் வந்ததையும் யார்கிட்டையும் சொல்லிக்காது. நீ பாட்டுக்கு எப்பயும் போல இருந்துக்கப்பா, புரியுதா? நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கலப்பா. எனக்கு ரேணுகாவை நினைச்சாதான்ப்பா கவலையா இருக்கு. பாவம் பாவ எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தீங்களா? இங்க பாரு வேலு, இப்போதைக்கு நம்ம வள்ளிய அந்த ரஞ்சித் பையகிட்ட இருந்து நம்ம காப்பாத்தி ஆகணும். நீ அதை பத்தி மட்டும் யோசிப்பா, மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்ப்பா. என்ன இருந்தாலும் ரேணுகாவும் ஒரு பொண்ணு தானப்பா.
இந்த கல்யாணத்தை பத்தி அவ மனசுல எவ்வளவு ஆசையை வளர்த்து வச்சிருப்பா. எப்படிப்பா அதெல்லாம் உடைக்க முடியும்? அது மட்டும் இல்லப்பா, இன்னொரு பக்கம் ஆனந்தியோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த கல்யாணம் நடக்காம போனா அவளுக்கு தானே கஷ்டம். அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு. இங்க பாருங்க, நீங்க தனியா பேசணும்னு சொன்னீங்க, நானும் வந்துட்டேன். இங்க வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ பெரிய விஷயமா தான் இருக்கும் போலயே. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏதாவது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிடாதீங்க. அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது, சொல்லிட்டேன். இதான் இதனாலதான் பேசுறதுக்கே யோசனையா இருக்கு. சொல்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசினா எப்படி சொல்ல மனசு வரும்? பாரு எனக்கா, வாழ்க்கையில எப்பவுமே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எதிர்பாராம நடக்கும். அதையெல்லாம் பக்குவமா நிதானமா கையாண்டு கடந்து போகணும். அதுதான் நாம மெச்சூர்ட் ஆயிட்டோங்கிறதுக்கான அர்த்தம். எனக்கே இப்ப என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே நாள்ல வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துருச்சு. ஏங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய குண்டாதான் தூக்கி போட போறீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். வள்ளி மேடத்துக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். கல்யாணத்தை நிறுத்தி நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும்.